எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க. வைத்தியரை பார்க்க வந்தோமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயிற்றுக்குள்ள கொட்டலே இருக்கு. நீ தானே மருந்து சாப்பிடுறேன். அதனாலதான் என் வயிற்றுல 8 வருஷமா ஒரு பிள்ளைய காணோம். அந்த டாக்டர்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல. எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாடிங்க. என்னய்யா பேர சொல்லி கூப்பிடுற? பேர சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிட்டியா? மரியாதை மரியாதை. எனக்கு பொண்டாட்டி இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேயும் பொண்டாட்டி? அவங்க எல்லாம் நாங்க தாங்க அனுப்புனோம். எங்கேயும் பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்துமா வெட்டி போட்டுப்பா. வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளே எதிரி. என்ன பாவம் பண்ணியோ? சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க. எனக்கு பொண்டாட்டி குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டி கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கே போய் படுத்து தூங்க போறேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாய் அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டி செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன், நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன். ஏண்டா இதுக்குதான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? ஒன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 அக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா, மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையை காலம் வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவன். என்ன வாந்தி எடுக்கிறா? என்ன பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை.
கர்ப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். வேலை செய்தா இருடா. வேலை செய்தா என்னடா? அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணா. குழந்தை பிறந்துருச்சா? வாங்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வைத்தியர் ஐயா, என்ன அடுத்த வாரம் கல்யாணமுங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வைத்திய வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே. டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் அவங்க கூட்டு இந்த வைத்தியர் ஐயா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா, கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி, வரீங்க. போங்க. வா. அது ஒரு மாத்திரை எடு. வாயில போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா, வா. உட்காச்சிக்க, உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்த கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. பூட்டா வேட்டா? புது பூட்டுங்க, நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும். வச்சிடறேன். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு வா. உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா. சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழம் தட்டிட்டு இருக்காதீங்க. தாளம் போட்டா தாயா மேளம் கட்டு. புள்ளியாரப்பா, என் பொண்ணு குணமடைய நீதாப்பா அருள் புரியணும். சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே காது 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காது 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய்
அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. இவாமா கொஞ்சம் நல்லா ஏத்து வச்சோட என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயோ! இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா கூட பண்றானே? போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா, நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முனு இருங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வரேன். என்னையா சொன்ன? என்னங்க பொண்டாட்டி? அடப்பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நீ நல்லா பாரியா? அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது ஏன் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பையன். தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாட்டையால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறுங்க சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க. கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடுங்க சாமி. காசு போடுங்க. காசுல ஒண்ணுமில்ல. யார வேடிக்கை போய் சொன்னது?
தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ. தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை. இது பெரிய தொழில். இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேத்து வசூலுங்க. நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம். எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நம்ம ஆளுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. ఏమండి బాగున్నారా? బాగలేదండి. కంగారు పడకండి, నేను ఉన్నాను. ఇక్కడ గంగారు కొడుకు అనుమానం వాళ్ళ మరి ఇది ஒண்ணு. ఏమయ్యా, ரோட்ல உருண்டு 5 பைசாவும் 10 பைசாவும் வாங்கி பொங்கி போட்டா நல்லா தின்னு போட்டு கண்ணங்காதெல்லாம் பெருக்கானுக்குங்கிற மாதிரி வீங்கி இருக்கா. அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ் பேச மாட்டியா? చెప్పలేదు. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க. கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. ஏண்டா நான் இன்னைக்கு நீ ரோட்ல உருள போல? ரோடா அது சரிக்கல போட்டு காய்ச்ச மேல குத்துது. அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டிலையும் பஞ்சாயத்து போர்டுலையும் சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர்மோர் ஊத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா? 3 ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய். எங்க அனாவசியம் பேசாதீங்க. என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க. என் ஏரியா பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான். அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறா. இதான் பொண்ணு. அது இல்ல, இது அதான பார்த்தேன். இத பேய் பிடிக்கிறது நாய் கூட பிடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருகுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மடச்சாம்பா, நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? இத அது போக விட்டுதாங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத நான் அடிக்கடி சந்திக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க, பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல, அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அத நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாவுக்கும் பழைய கஞ்சிங்க தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால. அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. ஆமா, முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா, வரணுங்களா? வச்சா வரட்டுங்களா? டேய் மறைக்காதரா, சொன்னா கேட்ற. டேய் வர்றேங்க, வர்றேன். எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு எந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா?
இந்தியாவுல பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பார்க்கலாமா? சுத்தியும் பார்க்கலாம், சுத்தியும் பார்க்கலாம். செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னி இல்ல. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? சாட்டையங்க போட்டு இங்க என் பொண்ணோட சுத்துறியா? சாட்டையை வச்சு சுத்துறதுக்கு உன் பொண்ணு பம்பரமாயா? அது இல்லாமலே சுத்தலாம். நீ தானே சொன்ன உன் பொண்ணை தனியா சந்திக்க சொல்லி, அதான் கூட்டம் திருத்துறேன். திருத்துறதுக்கு பரிச்சை வைப்பற? ஏய், உன்னை பஞ்சாயத்துல இருந்து என்ன பண்ற? பஞ்சாயத்தா? சாட்டையை போட்டு போடா, போப்ப கெடுத்துறாத. ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ணை தொட்டுட்டா, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே. அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல, ஊசி. ஆமா. நெகம் இருக்குல்ல, நெகம். அந்த நெகக்கல்ல குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா. ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூணாவாய என் பொண்ண மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா ஐயா. ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்கய்யா. ஒரு சாட்டையால் அடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா, எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன 2 அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா. ஊசி எடுத்து நெகக்கண்ல ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல? தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது. அண்ணே சௌகரியக்காரனே, கூட 4 குரங்கு இருக்குமே. இங்க அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பார்க்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம். நம்ம லவ்வரை பார்த்து 2 நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் எப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தனே, அவங்க அப்ப வீட்டுல வச்சு பூட்டிட்டான். வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பா எனக்கு சண்டை வந்துடும். மாறு வயசுல போகணும். ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வயசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரைங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கிழிஞ்சு தண்ணி கொடுத்துறாதீங்க. காதை கட்டு போகும். இதை கொடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும். என்ன வேகம்னு சொல்லுங்க. அதை நான் சொல்றேன். காதை கொடுங்க. காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால 2-3 பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதுல இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி காதை கடுக்குன்னு இல்ல. பேசாம இருங்க. காதை கொடுப்பா. ஊதாதரா. நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கு, ஜக்கம்மா வந்திருக்கு. தாயே, யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க. இந்த எஜமா வீட்டுல கூடி சீக்கிரமே நல்ல ஹாரம் நடக்க போகுது. நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுனாலதான். ஜக்கம்மா தயாராக பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பலன் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது. கைய காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே. நீ உட்காரு. சொல்லுப்பா. உட்காரு தாய். உட்காருமா. கைய காட்டு. அந்த கைய காட்டு. அடடடடட, பாப்பா கை என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குறுக்கம் இருப்பா ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? தண்ணி கொண்டாரு. ஏய், என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? ஏன் லவ்வர். என்ன என்ன தெரியல? நான் தான் சிவா. நீங்களா? சிவா? அப்பா, அடையாளமே
தெரியல. அதுக்குத்தான் இந்த வேசல வந்தேன். உங்க அப்பா எப்படி ஏமாத்த பாத்தியா? என்ன சிரிக்கிற? நீ பாட்டு காலையில சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா, அப்பாதான் என்ன வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சுவரேறி குதிச்சா வந்திருக்கணும். நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது. நாளைக்கு வெளியே வந்தாகணும். நான் லவ் பண்ணி ஆகணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்பாவும் நானும் கோயிலுக்கு வருவோம். நீங்களும் அங்க வந்துருங்க. வந்துடுற நீ அவசியம் வந்துரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜக்கமா பாத்துக்கலாம். இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியமா இரு. நான் இருக்கேன். நம்ம பகவதி இருக்கு. போயிட்டு வாமா, உட்காரு. போ போமா. ஐயா ஓட்டுங்களா? இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு ஜமாயிச்சிடலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால் கோவிந்தோ? என் கால் தான் கோவிந்தா. என்ன கோவிந்தா? பிரமாதம். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறாருன்னா இந்த குளத்தோட பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். காதலோட வேகம் என்னன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேஷத்துல தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சி நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம். ஏய் போறியடா? சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே. இரு இரு, போற வழியில நெருங்கி முள்ள போட்டுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. சேராத மனசையெல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருங்கி முள்ள போடுறேன், நல்லா குத்தும். கோவிந்தோ கோவிந்தோ. நெருங்கி முள்ளு உருள்ற பாதையில நெருங்கி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ. கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா. அப்ப வர்ற கோவிந்தோ. பாரிஜாதம் பாரிஜாதம், கோவிந்தா வந்திருக்கு. உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. காரணம் போடா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா பாரிஜாதம், ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா. ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது? நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பூ மாட்டுக்காரன் வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்து ஒப்பனை வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோம்பனாய அடிச்சு துரைச்சிட்டு நீ வீட்லயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா. அரை மூட்டை அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நான் வாங்க முட்டுட்டேன். 5 அரிசி எண்ணெய் வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா. நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ. தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ணை கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா. நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. பாபா பாரு, உனத்த குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். நான் மட்டும் வெட்ட மாட்டேனா? வெட்டிடுவியா? வெட்டு பாக்கலாம். எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. நான் எப்படி சொல்லி வெளியே போக மாட்டேன். அந்த நாய் செருப்பால் அடிச்சு துரத்த வேண்டியதானே? ஐயோ, ஒரு காதுல விழுந்து போது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேட்குமா? அது கேட்குமா? கேட்டுதான்டா வர்றேன். ஏய், இருக்கு உன் கோமாதா. இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும் தான் குடி பறிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறேன்? இது நல்லா இல்லைங்க.
சாமி நீ இந்த ஊர் பொண்ணு இழுத்துட்டு போகிறது வந்தானே காசு கிடையாது போயா. சாமி இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான்? அண்ணே நீங்களே அடிச்சுக்கிட்டா காசு போட மாட்டாங்க அண்ணே. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி ஐயோ 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 அடிக்காதியா போடு. சாமி போயா காசு இல்ல. சாமி கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. போயானா? ஐயோ அடிக்காதியா. என்னையா சாமி இறங்கி வாங்க. எதுக்குயா? இறங்கி வாங்க சாமி, இறங்கி வாங்க. என்ன நீசன் சார்? வாங்க சாமி. நீங்க யாரியா? எதுக்கு இந்த நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ நான் இல்ல. எந்திரா. பாரிஜாதா பாரிஜாதா என்ன அலற? ஐயோ என்ன கையில அரளி கொட்டை? உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்பு அடிக்க சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போகும், அவருக்கும் பல்லு குட்டி போகும். 2 பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்த்துருவோமா? என்ன சொல்ற? அண்ணே எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடும். அப்புறம் நாங்க 2 பேரும் பெப்பேவா? அந்த அரளி கொட்டை அரைடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் தாண்டா. அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது. அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாரத்தோட தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. உனக்கு தெரியாது. ஆளை பார்த்தா அண்ணிம்பா, ஆள் என்ன பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவா. இவன் அப்படிப்பட்ட சொரிநாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு போடே போ. போடா. மாடங்க என்ன மாட்டை கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்டை வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து புடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதைப்புல் தலையில தீய வச்சு மாடு வேணுமா? சிபாரிசு பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா? அடியே ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது?
இது ஊதுறது சைடுல தொங்குறது பிச்சை எடுக்கிறது தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன் உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசு வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவாமா? அதோ மாதா உங்களுக்குள்ள மாதா. அண்ணா பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா மாமா, நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ ஓடியாடி, பாத்திர மாட்டை கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி, கொம்ப பாருங்க, குத்து கொலை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. சுக்லாம் கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லாமா. என்ன பண்ண? நான் வேற ஒண்ணும் பண்ணலனே, இந்த உடுக்கையை அடிச்சேன். இந்த அம்மா பெரம்பால என்ன பின்னு பின்னிட்டாங்க. ஐயோ, உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும், பெரம்படுத்து பின்னிடுவான். மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க. இந்த அம்மா பெரம்பால என்ன பின்னிட்டாங்க. அது மாரியாத்தா, இது வீதியாத்தா, பெரம்பால தான் பின்னுவா. யாருக்குன்னே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல்ல? தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த பக்கம் வருவியா? இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். ஓடு. போங்கயா, வேலை வெடி பார்க்க மாட்டேங்க. போயா போ போ. நேரம் என்ன நடந்துச்சு? போயா, போதையில இருக்காமல இவன் போட்டுட்டு போயிடுச்சு. அடுத்த தடவை எங்க அப்பனை விட்டு கடிக்க சொல்றேன். இருக்காங்க, நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி. என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ மரம் மண்டை, மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா கொடு. ஐயா ஜபு மிட்டாயி, உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்ட வகுத்த வழி வந்தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னையெல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்பெல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம். வாயத்தர ஐயா, எத்தனை தடவையா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை. ஏன் மாத்திரை? யார ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர. உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி 2 மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே. என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது? மாத்திரை மாத்திரை சிகப்பா வேற இருக்கு. என்ன? அதுவும் மாத்திரை மாத்திரை 2 சிகப்பா இருக்கு. என்னையா? கடுக்க 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 இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன், போயிட்டு வா. அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னால்தான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? ஜவு மிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க, நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல எல்லாம் உட்கார்ந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன்.
பிற்போக்கு. முன்னால வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கிளப்பாதீங்க. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க. நாம வேற இடத்த தேடுவோம். சவு மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க. அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு. கொடுத்து உன்னை படுக்க வச்சிடுறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும். கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்க. இவன் ஒரு விவரம் இல்லாதவன. யாரு? நானா? இல்ல, இவன் என்ன? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். யோ, மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா? ஐயா, வேணாம்லாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற. அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன். வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான். இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. ஏப்பா, டீ அமுட்டு. 70 பைசா. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னங்க டீ? மீதி 2 மாத்திரை கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா, ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல. இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. ஐயோ ஐயோ ஐயோ. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன். அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கடைக்கு போயிருக்காரு. நீயும் போயா. யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பான்? மொச்சக்கொட்டையா? அட்டேங்கப்பா. எங்க இந்த ஜவுமு தரைக்காரன காணமே? மிட்டாய் 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 மிட்டாய். ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னண்ணே? சந்தைக்கு போறேன். உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கொடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா. நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன?
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா 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 ஏமா 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 ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பி நெத்தியிலே பட்டு வச்சு மத்தியிலே மச்ச நெத்தியிலே மெதுவா மெதுவா தொடலாமா மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே சமாளிப்பனா? இனிமே ஆமா தா இனிப்போட வந்திருக்கேன் உனக்காக. அல்வா மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒண்ணாயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீத்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காகத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத. கண்ண முடிக்கும். நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறேன், அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது, பஞ்சாயத்து. எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே. இது என்ன மங்காத்தா சீட்டா? தன்மையை தன்னை சுடும். ஓட்டப்ப உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு? கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்களே, அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி, காளி காளியாத்தா. உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னையா? கூப்பிடுறேயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும்.
அது என்னன்னு பாக்குறதுல முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சரி, அதை வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு புனி. மாலை மாட்டிக்கிட்டா போதுமா? தாடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுக்குதான் முக்கியமா புனியணும். எப்படி இவ்வளவு முன்னேற்படாம? நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒட்டு கேட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டாயை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா? இல்ல, அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில கொடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல.